வெள்ளாங்குழி என்ற சிறிய நாட்டை மாதவன் என்ற அரசன் மிகச் சிறப்பாக ஆண்டு வருகிறான். குறுநில மன்னனாக மாதவன் இருந்தாலும் தன்னை தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்து மிகப்பெரிய வள்ளலாகவே மாதவன் வாழ்ந்து வருகிறான். மாதவனின் இந்த வள்ளல் குணத்தால் அவனது நாட்டில் மும்மாறி மழை பொழிகிறது. மக்கள் அனைவரும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். குறுநில மன்னன் ஒருவன் மிகப்பெரிய வள்ளலாக இருக்கும் தகவல் அக்கம்பக்கத்து நாடுகளுக்கும் பரவுகிறது. மாதவனின் இந்த புகழ் பக்கத்து நாட்டை ஆட்சி செய்து வரும் மன்னன் ஒருவனுக்கு மிகப்பெரிய பொறாமையை ஏற்படுத்துகிறது. மாதவனை விட 3 மடங்கு பெரிய நாட்டை நாம் ஆட்சி செய்து வருகிறோம். அப்படி இருந்தும் நம்மை யாரும் வள்ளல் என்று சொல்ல மறுக்கிறார்களே என்று நினைத்த அந்த மன்னன் மாதவனைப் போலவே தானும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கப் போவதாக அறிவிப்பு செய்கிறான். மன்னன் பரிசு கொடுக்க இருக்கும் தகவல் பக்கத்து நாடுகளுக்கும் தீயாக பரவுகிறது. இதனால் அந்த மன்னனின் பிறந்த நாளன்று பக்கத்து நாடுகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் அந்த மன்னனின் அரண்மனைக்கு வந்து விடுகிறார்கள். வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த மன்னன் மாதவனை விட நாம் தான் பெரிய வள்ளல் என்று மக்கள் அனைவரும் சொல்ல போகிறார்கள் என்ற சந்தோஷத்துடன் பரிசு பொருட்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதல் முறையாக தனது நாட்டில் பரிசு பொருட்களை கொடுப்பதால் மன்னனே தனது கையால் அந்த பொருட்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போது மூதாட்டி ஒருவர் மன்னனுக்கு முன்னால் வந்து கை நீட்டி நிற்கிறார். மூதாட்டியை பார்த்த அந்த மன்னனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பரிசு பொருளை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். சிறிது நேரம் கழித்து வேறொரு வாசல் வழியாக அதே மூதாட்டி வந்து மீண்டும் மன்னர் முன் கை நீட்டி நிற்கிறாள். இந்த முறையும் அந்த மன்னன் மகிழ்ச்சியுடன் பரிசு பொருளை கொடுத்து அனுப்புகிறான். பின்னர் சற்று நேரம் கழித்து அதே மூதாட்டி வேறொரு வாசல் வழியாக வந்து மன்னர் முன் கையை நீட்டிக்கொண்டு நிற்கிறார். அந்த மூதாட்டியை பார்த்த அடுத்த நொடியே மூதாட்டி மீண்டும் மீண்டும் நம்மிடம் பரிசு வாங்க வருகிறாள் என்பதை மன்னர் புரிந்து கொள்கிறார். இதனால் வேண்டா வெறுப்பாக அந்த மூதாட்டிக்கு பரிசை கொடுத்து மன்னர் அனுப்பி வைக்கிறார். நாம் திரும்ப திரும்ப வருவதால் தான் மன்னர் நம் மீது வெறுப்பை காட்டுகிறார் என்ற உண்மை அந்த மூதாட்டிக்கும் புரிகிறது. ஆனாலும் 4வது முறையாகவும் வேறொரு வாசல் வழியாக அந்த மூதாட்டி பரிசை வாங்குவதற்காக மன்னர் முன் வந்து நிற்கிறாள். மறுபடியும் அந்த மூதாட்டி வந்து நிற்பதை பார்த்தவுடன் மன்னருக்கு அடக்க முடியாத கோபம் ஏற்படுகிறது. உடனே அந்த மன்னன் மூதாட்டியை பார்த்து, மூதாட்டியே, எத்தனை முறைதான் நீ பரிசு வாங்குவதற்காக வருவாய்? என்ன ஏமாளி என்று நினைத்தாயா என்று கோபப்பட்டு உனக்கு பரிசு எதுவும் தர முடியாது என்று கூறி அந்த மூதாட்டியை அடித்து விரட்டுகிறான். அப்போது அந்த மூதாட்டி மன்னனை பார்த்து, மன்னரே, உன்னை போலவே மன்னர் மாதவனும் தன்னுடைய பிறந்த நாளுக்காக பரிசுகளை கொடுத்தார். அவரிடம் நான் திரும்ப 21 முறை சென்று கையை நீட்டினேன். ஒரு முறை கூட அவர் என்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை. ஒவ்வொரு முறையும் சிரித்த முகத்துடனேயே எனக்கு பரிசை தந்து அனுப்பி வைத்தார். ஆனால் உங்களிடம் நான் பரிசு பெறுவதற்காக 3வது முறை வந்தபோதே உங்களது முகம் வாடிவிட்டது. 4வது முறை வந்தபோது நீங்கள் பரிசு தரமாட்டேன் என்று அடித்து விரட்டுகிறீர்கள். ஆகவே ஒருபோதும் உங்களால் மாதவனை போல் வள்ளலாக மாற முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த மூதாட்டி சென்று விடுகிறாள். மூதாட்டி சொன்னதை கேட்ட பிறகே அந்த மன்னனுக்கு எல்லாரும் வள்ளலாக மாற முடியாது, நல்ல மனம் படைத்தவர்கள் மட்டுமே வள்ளலாக மாற முடியும் என்ற உண்மை புரிய வருகிறது.